இன்றைய தினம் கைது செய்து சென்ற ஒரு சோல்ஜருடைய வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர் உடனடியாக சமாதான உடன்படிக்கைக்கு செல்லுங்கள், சமாதானத்தின் மூலமாக மாத்திரம்தான் நீங்கள் என்னை மீட்டெடுக்க முடியுமே தவிர இல்லாத பட்சத்தில் என்னை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது, காரணம் யுத்தத்தினால் நீங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்கவே இல்லை என்று சொல்லி ஒரு பாரிய குற்றச்சாட்டை இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீதும் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீதும் முன்வைத்திருக்கக்கூடிய வகையில் அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 512வது நாளிலே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கிறது. 18வது நாளில் தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே நேரம் சீனா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வாங் யி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தை மொத்தமாக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றி ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் அனுப்புவது என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமாக இருந்து அதற்கு மாற்றமாக கைரோவில் கூடிய அரபு நாடுகள் அரபு திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். நாளைய தினம் சவுதி அரேபியாவுடைய ஜித்தா மாநகரத்திலே 57 அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் ஒன்று கூடி அந்த திட்டத்திற்கான நிதி திரட்டுகிற வேலைகளில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹு தஆலா கைகூட வைக்க வேண்டும் என்கிற நிலையில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திலே 518வது நாளாக இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் கட்ட சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இன்றோடு 48வது நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் சற்று நேரத்துக்கு முன்பதாக எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உயர்மட்ட தலைவர்கள் தோஹா கத்தாரில் இருந்து வந்து இறங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சற்று முன்னால் கெய்ரோவினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளிலிருந்து நாம் அறிய முடிகிற அதே நேரம் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்காக வந்திறங்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடன் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் நாளைய தினம் பெரும்பாலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உயர்மட்ட தூதுக்குழு இந்த பேச்சுவார்த்தையில் முன்வைக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக எது இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய பேச்சாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் இஸ்ரேல் 2ஆம் கட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முதல் கட்ட கோரிக்கையாக இருக்க போகிறது. ஏன்னா ஒரு கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்து சமாதானம் 40 நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. தற்போது 2ஆம் கட்டத்திற்கு செல்ல வேண்டும். இந்த 2ஆம் கட்டத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது உறுதிப்படுத்தப்படும். 3ஆம் கட்டம் காசாவை டெவலப் பண்ணுவது மட்டும்தான் இருக்க போகிறது. அதைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர வேட்கையை நோக்கிய பயணம் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே 2ஆம் கட்ட சமாதான உடன்படிக்கைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வலியுறுத்த இருக்கிற அதே நேரம் ஆல்ரெடி பேசப்பட்டு கையெழுத்து போடப்பட்ட விவகாரங்கள் தான் இதிலே பேசப்பட இருக்கிறது என்பதையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் மனிதாபிமான உதவிகள், உணவு, தண்ணீர், மருந்துகள் போன்றவை உடனடியாக உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படுகிற அதே நேரத்தில் காசாவினுடைய அனைத்து எல்லைகளில் இருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மொத்தமாக வெளியேற வேண்டும். எந்த இடத்திலும் இஸ்ரேல் போர்சஸ் இருக்கக்கூடாது, முற்றுகை ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முன்மொழிய இருக்கிறார்கள், கோரிக்கையாக முன்வைக்க இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் இதுதான் பேசப்பட இருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படியோ பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்தாமல் இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இஸ்ரேல் திரும்ப திரும்ப கொட்டு வாங்கி உணர்ந்து கொள்கிறது என்பது மட்டும் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. களத்தினுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. நாங்க சொல்றதைத்தான் நீங்க கேட்கணும் என்று சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. ஆனா அவர்களே கடைசியில் பேச்சுவார்த்தை மேசைக்கு வரக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திலிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கைது செய்து சென்ற ஒரு சோல்ஜருடைய வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர் உடனடியாக சமாதான உடன்படிக்கைக்கு செல்லுங்கள்,
சமாதானத்தின் மூலமாக மாத்திரம்தான் நீங்கள் என்னை மீட்டெடுக்க முடியுமே தவிர இல்லாத பட்சத்தில் என்னை நீங்கள் மீட்டெடுக்க முடியாது. காரணம், யுத்தத்தினால் நீங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்கவே இல்லை என்று சொல்லி ஒரு பாரிய குற்றச்சாட்டை இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீதும் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீதும் முன்வைத்திருக்கக்கூடிய வகையில் அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிற இந்த வீடியோ கிட்டத்தட்ட 512வது நாளிலே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கிறது. 18வது நாளில் தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே நேரம் அந்த வீடியோவை நம்ம இங்க காட்சிப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, யூடியூபினுடைய நிபந்தனைகள் பிரகாரம் அதை வெளியிடுவதற்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்கள் இருக்கிற காரணத்தினால அந்த வீடியோவை பார்க்க விரும்புகிற சகோதரர் அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில தொலைக்காட்சிகளுடைய யூடியூப் சேனல்ல சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் என்கிற நிலையில இன்றைக்கு மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன மிக முக்கியமான செய்தின்னா, எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இவரை பற்றி பெரும்பாலும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கும். என்னன்னா, கடந்த 518 நாட்களாக இஸ்ரேல் காசா விவகாரத்தில் ரொம்ப ஃபேமஸான நபராக அறியப்படுகிறவர் இவர்தான் டேனியல் ஹகாரி. இவர் யாருன்னா, இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய மிலிட்டரி ஸ்போக் பர்சன், ராணுவ ஊடக பேச்சாளராக செயல்படக்கூடியவர். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இவரும் ராஜினாமாவை கையளித்திருக்கிறார். ஓரிரு வாரங்களுக்குள்ளாக இவர் பதவியிலிருந்து விலகுகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது சரி, இவர் ஏன் விலகிறார் என்று கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ராணுவ தளபதி பதவி நீங்கிவிட்டார். அதே போன்று ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீங்கிவிட்டார். இஸ்ரேல் ராணுவத்தினுடைய 2ஆம் கட்ட தளபதி பதவியை நீக்கிக் கொண்டார். இப்படி பல பேரும் பதவியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுத்தான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். எங்களால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லித்தான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் பதவி விலக வேண்டும் என்றுதான் அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, பெரும் ஒரு இழுபறியோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்த்து வர்றோம். இந்த நிலையில டேனியல் ஹகாரி பதவி விலகுவதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் இந்த தோல்விக்கு பொறுப்பாளராக மாறுகிறார், அந்த வகையில் பதவி விலகிறார். இரண்டாவது, இவர் பதவி விலகுவதற்கான பேசிக் காரணம் என்னன்னு சொன்னா, யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இவர் நடத்திய ஊடக சந்திப்புல அரசாங்கத்திற்கும் ராணுவத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக பெரும் பிளவை வெளியிலே போட்டு பேசிவிட்டார். அது என்ன மிகப்பெரிய பிளவு என்று சொன்னால், இவர்தான் பேசும்போது மிக தெளிவாக ஒரு விவகாரத்தை சொல்லி இருந்தார். அது என்ன மிகப்பெரிய பிளவு என்று சொன்னால், யுத்தத்தை நம்ம தொடர்ந்து நடத்தி வர்றோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்றாரு. மொத்தமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பது, எங்கள் மக்களை மீட்டுக் கொண்டு வருவது என்று சொல்லுகிறார். அது நடக்காத காரியம் என்று அடித்து சொன்னவர் முதன்முறையாக டேனியல் ஹகாரி. அவர் சொன்ன வாசகங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படியெல்லாம் அவர் அடித்து சொன்னார் என்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக இல்லாமலாக்குவது என்பதெல்லாம் பொதுமக்களுடைய, இஸ்ரேலிய பொதுமக்களுடைய கண்ணில் மண்ண தூவுகிற செயல்பாடுகள். அவங்களை ஏமாத்துறதுக்கு வேணும்னா நீங்க இப்படி சொல்லலாமே தவிர யதார்த்தமாக பாலஸ்டைன் விடுதலை அமைப்பை நீங்கள் அழிக்க முடியாது, அவர்களை இல்லாமல் ஆக்க முடியாது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது ஒரு சிந்தனை. அவர் என்ன முன் வச்சாருன்னா, ஏதோ அவங்க வந்து நம்மள மாதிரி ராணுவம் நினைச்சுக்கிறாதீங்க, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு சிந்தனை தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எங்களுடைய நாடு, அதை நாங்கள் மீட்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அவர்களுக்குள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது ஒரு இயக்கம், அவர்கள் ஒரு கொள்கையின்பால் வார்க்கப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்பது என்பது அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையாக இருக்கிறது. அது மக்களுடைய மனங்களில் வேரூன்றி போயிருக்கிறது. காசாவிலே, பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கொள்கையின்படிதான் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் இறுதியாக என்ன சொன்னார்னா, பாலஸ்டைன் விடுதலை அமைப்பை அழிக்க முடியும் என்று யாரு நினைத்தாலும் அது 100% தவறு, அவர்களை அழிக்கவே முடியாது என்று அடித்து சொல்லியிருந்தார் டேனியல் ஹகாரி. அந்த ஒரு செய்தி தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது. இன்றைக்கும் டேனியல் ஹகாரி என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பது என்பது அசாத்தியமானது, அழிக்கிறோம் அழிக்கிறோம் என்று சொல்லி பொதுமக்களை கொள்கிறோமே தவிர வேறு எதையும் நாம் சாதிக்கவில்லை, நாம் யுத்தத்திலே இழந்ததுதான் அதிகமே தவிர எந்த ஒரு சாதனையும் படைக்கவில்லை என்று
இஸ்ரேல் ராணுவத்தினுடைய மீடியா ஸ்போக் பர்சன், ராணுவ ஊடக பேச்சாளர், ராணுவத்தின் அபிஷியல் ஊடக சந்திப்பிலேயே இதை சொல்லிவிட்டார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இப்ப நீங்க முடிவெடுத்துக்கலாம், யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா. இஸ்ரேல் தொடர்பாக கூக்குரலிட்டு கத்திக்கொண்டு திரிகிறவர்கள், இஸ்ரேலுக்காக கமெண்ட் அடித்துக் கொண்டு திரிகிறவர்கள், ஏய் வெற்றி 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 என்று கும்மாளம் போடுகிறவர்கள் எல்லாம் டேனியல் ஹகாரியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு அல் ஜசீராவுல எல்லாம் தயவு செஞ்சு போய் பார்த்துறாதீங்க. ஏன்னு சொன்னா உங்களை பொறுத்தவரையில் அல் ஜசீரா பாலஸ்தீன ஆதரவு ஊடகம் என்று சொல்லிடுவீங்க. நீங்கள் தெளிவாக போய் இஸ்ரேலி டைம்ஸ்லயோ அல்லது எடியோ தஹ்ரனோத்லயோ இந்த மாதிரி இஸ்ரேலுடைய பத்திரிகைகளிலேயே போய் பார்த்துக்கலாம். டேனியல் ஹகாரி பதவி விலகுகிறார், காரணம் என்ன என்பது மிக தெளிவாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மிக பெரும் சர்ச்சைக்குரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். மேற்கு கரையினுடைய ஃபவ்வார் அகதிகள் முகாமில் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பழைய நகரமாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கினுடைய நகரங்களில் ஒன்று நப்லஸ். இந்த நப்லஸ்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 பள்ளி வாயல்களுக்குள்ள புகுந்து இன்றைக்கு சோதனைகளை நடத்தி இருக்கிறார்கள். இந்த சோதனைகள் வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை சர்வதேச மட்டத்திலே உண்டாக்கி இருக்கிறது. இன்றைக்கு ரமதானுடைய மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை நேரம். அவர்கள் பள்ளிவாசலுக்குள் பூட்ஸ் கால்களோடு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். நுழைந்து சோதனை என்கிற பெயரில் அரிச்சாட்டியம் பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய அழிவு, அல்லாஹ்வினுடைய சாபம் தான் இவர்களுக்கு ஏற்படும். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே. அவ்வளவு அநியாயத்தை பள்ளிவாசலுக்குள் புகுந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ரமதானுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையினுடைய ஜுமா தொழுகை புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இன்றைக்கு நடைபெற்றது. இந்த வெள்ளிக்கிழமையினுடைய ஜுமா தொழுகைக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு 55 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் 12 வயதுக்கு குறைவான பிள்ளைகளும் மாத்திரம்தான் பள்ளிவாசலுக்குள் செல்ல முடியும் என்கிற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தடையை மீறி அங்கிருந்த இளைஞர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஜுமா தொழுகைக்காக பங்கெடுப்பதற்காக படை திரண்டார்கள், முட்டி மோதினார்கள். இஸ்ரேலிய ராணுவத்தோடு அவர்களுக்கு ஏற்பட்ட கைகலப்புகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த இளைஞர்கள் மீது காங்க்வாட்டர் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான கேவலமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீரை ஜுமா தொழுகைக்கு வந்தவர்கள் மீது அவர்கள் வீசினார்கள். அது மட்டுமல்லாமல் கண்ணீர் புகை தாக்குதல்களை எல்லாம் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற. அதையும் மீறி நீங்க பார்க்கலாம், இது இரவு தொழுகைக்காக மக்கள் படையெடுக்கக்கூடிய காட்சி. புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய ஒரு பகுதியில் தான் இந்த மக்கள் தொழுகைக்காக திரண்டிருக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். இது குப்பத்து சஹராவினுடைய காட்சிகள் தான் காட்டப்படுகிறது. மஸ்ஜித் அக்ஸாவினுடைய ஒரு பகுதி வளாகமாக இதுவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட மஸ்ஜித் அக்ஸா என்பது 16 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் சீனா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வாங் யி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தை மொத்தமாக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றி ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் அனுப்புவது என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமாக இருந்தது. அதற்கு மாற்றமாக கைரோவில் கூடிய அரபு நாடுகள் அரபு திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். நாளைய தினம் சவுதி அரேபியாவுடைய ஜித்தா மாநகரத்திலே 57 அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் ஒன்று கூடி அந்த திட்டத்திற்கான நிதி திரட்டுகிற வேலைகளில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹு தஆலா கைகூட வைக்க வேண்டும் என்கிற நிலையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்தும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய நண்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் தான், நாம் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் சமூகத்திற்கு தேவையான பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கிற போது பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கிற பணியை மேற்கொண்டு வருகிறோம். அதே போன்று வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படுகிற போதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஓடோடி சென்று செய்து வருவதையும் நீங்கள் அறிகிற அதே நேரம் எந்த ஒரு மக்கள் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். இவை அத்தனையும் நீங்கள் தருகிற சதகா தான தர்மங்களை கொண்டுதான் செய்து வருகிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம். அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவினூடாக முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம அத்தனை பேர் 3 வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக
உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு நெருங்குகிற போதே எங்களை ஏதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க, எங்களை மறந்துடாதீங்க, எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக, இணைவோம், ஒன்றாக இணைவோம், அந்த மக்களுக்காக உழைப்போம். நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக, நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக. இந்த ஏழை எளிய மக்களுக்கான பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம், சதகாக்களை செய்வோம், பகிர்ந்தளிப்போம், நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் வாங் யீ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, காசா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானதே தவிர அதில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது என்பது மேலும் ஒரு புதிய கொந்தளிப்பை தூண்டும். எனவே அந்த காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். சீனா மட்டுமல்ல, ஜெர்மன் அறிவித்திருக்கிறார்கள், ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். உலகத்திலே அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரான்ஸ், பிரித்தானியா கூட இதற்கு எதிரான கருத்துக்களை தான் மிக துல்லியமாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவர்களை தவிர மற்ற அத்தனை பேருமே இதற்கு எதிராக இருக்கக்கூடிய நேரத்தில் எகிப்தும் அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து முன்வைத்திருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய அமைதி திட்டத்தை சீனா அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கிறது. காசாவினுடைய வளர்ச்சிக்காக தங்கள் தரப்பிலிருந்து நிதி ஒதுக்குவதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 56 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் அதற்கு தேவைப்படுகிற நிலையில் சீனாவும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கும் என்பதோடு பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு இரு நாடுகளின் தீர்வுதான் தீர்வே தவிர டொனால்ட் ட்ரம்பினுடைய தீர்வாக அமையாது என்று வலியுறுத்தி இருப்பதோடு இரு நாடு தீர்வுகள் தொடர்பாக தொடர்ந்து நம்ம பேசி வர்றோம். இதுல பாதியை தான் நாம் அடைந்திருக்கிறோம். இஸ்ரேலை மட்டும் ஒரு நாடு என்று அங்கீகரிச்சிருக்கமே தவிர பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஐநாவினுடைய அவையில் நம்ம அங்கீகரிக்கல. அதை அங்கீகரிச்சிட்ட முன்னாலே இந்த பிரச்சனை முடிஞ்சது. எனவே பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய நாடுகளில், மிகப்பெரிய ஆயுத பலம் கொண்ட, பொருளாதார பலம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சீனாவும் அறிவித்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது. இந்த நிலையில பாலஸ்தீனத்திற்கான இருநாட்டு தீர்வை தாங்கள் ஆதரிப்பதாகவும் பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் ஜெர்மனுடைய அரசாங்கமும் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் பதிவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பசாம் நாயிம் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு முக்கியமான கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னா, பாலஸ்தீனத்தில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் 8 பேரை டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேசியிருந்தார். இஸ்ரேலிலிருந்து தனி விமானத்தில் அவங்க அழைக்கப்பட்டு வெள்ளை மாளிகையில் அவங்களோட பிரச்சனை என்ன நடந்ததுன்னெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருந்தார். கேட்டுட்டு தான் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா காசாவுக்குள்ள அப்படிங்கிறார். காசாவில் 68,000 மக்கள் கொல்லப்பட்டது அவர கண்ணுக்கு தெரியல. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மொத்தமாக ஊனமாகி இருப்பது அவர கண்ணுக்கு தெரியல. காசா முழுவதும் அழிக்கப்பட்டிருப்பது அவர கண்ணுக்கு தெரியல. 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் அனாதையாகி இருப்பது அவர் கண்ணுக்கு தெரியல. 15,000க்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டிருப்பது அவர் கண்ணுக்கு தெரியல. இவ்வளவு அநியாயங்கள் நடந்திருந்தும் கண்ணுக்கு தெரியல. இஸ்ரேலியர்கள் 8 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களை அழைத்து பேசியிருந்தார். தற்போது பசாம் நாயிம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா,
நீங்கள் செய்தது சரியாக இருந்தால் அதே போன்று இஸ்ரேல் விடுதலை செய்த பாலஸ்தீன அப்பாவி மக்களையும் அழைத்து நீங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளையும் கேளுங்கள். இங்க நீங்க பார்க்கலாம், இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த மனிதர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுடைய சிறைகளிலே வாடியவர். இவருடைய முழு இளமை காலமும் சிறைக்குள்ளேயே கழிந்து விட்டது. தற்போது வயதான நிலையில் வெளியே வந்திருக்கிறார். இப்படியான மனிதர்களையும் நீங்கள் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் உள்ளே பட்ட துன்பங்களை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். இன்னும் கிட்டத்தட்ட 9500 பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலுடைய சிறைகளிலே இருக்கிறார்கள். அவர்களையும் விடுதலை செய்யுங்கள். அதுதான் நீங்கள் நீதியாளர் என்பதற்கான நியாயமான காரணமாக தெரியும் என்று மிக தெளிவான ஒரு கடிதத்தை பசாம் நாயிம் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு சின்ன பதட்டமான முருகல், ஒரு புகை ஒன்று வெளியாகி கொண்டே இருக்கிறது. அது என்ன புகை என்று சொன்னா, அது எப்படி நாங்க இருக்கும்போது எங்களை தாண்டி போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்போட என்பது இஸ்ரேலுடைய கேள்வி. இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம அமெரிக்காவினுடைய கொத்தடிமைகள், அமெரிக்காவினுடைய பேட்டை ரவுடிகளாக ஒரு பாதாள உலக கோஷ்டியாகத்தான் அமெரிக்கா நம்மளை வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறத புரியாம எங்களுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் தானே சண்டை, அப்ப நாங்க தானே சமாதானம் பேசணும், அதை தாண்டி நீங்க போய் சமாதானம் பேசுறீங்களே, எங்கள்கிட்ட கேட்காம நீங்க எப்படி கத்தாரில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை கணக்கெடுக்கவே இல்லை. இவங்க நேரடியாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1997களுக்கு பிறகு அமெரிக்காவால் பயங்கரவாத அமைப்பு என்று பட்டியலிடப்பட்ட ஒரு அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்தியது என்றால் அது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு தான். கிட்டத்தட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தைகளை அவர்கள் தோஹா கத்தாரில் நடத்தி இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைகள் ஊடாகத்தான் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. பாலஸ்தீனத்தை நரகமாக்குவேன், பாலஸ்தீனத்தை அழிப்பேன், பாலஸ்தீனத்தை இல்லாமலாக்குவேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இறுதியிலே பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு 1997களில் அமெரிக்க காங்கிரஸ்ல கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு பயங்கரவாத பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகளோடும் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை என்கிற தீர்மானத்தையே குழி தோண்டி புதைச்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார்கள். எனவே இதுவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடு என்பது பார்க்கப்படுகிறது. வல்லாஹ் ரஹ்மான் அவர்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.